ஸ்ரீ கூர்மம் திருத்தல மாஹாத்மியம். ஸ்ரீ சத்குரு கூறினார், கிழக்கு பெருங்கடலில் கரையில் மிகவும் புனிதமான இடம் உள்ளது. இந்த புனித திருத்தலம் ஸ்ரீ கூர்மம் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் பாவங்களை அளிக்கிறது. அங்கு ஸ்ரீ மகாவிஷ்ணு சிந்திக்க முடியாத சுயம்பு மூர்த்தியாய் தனது பக்தர்களுக்கு விரும்பிய பலன்களை வழங்குகிறார். அவரே வயல்களிலும் கிராமங்களிலும் ஆமை வடிவில் ஜொலிக்கிறார். இது பிராமணர்கள் மற்றும் வேதங்களை நன்கு அறிந்த முனிவர்களால் வழிபடப்படுகிறது. பரமபுருஷ பகவான் எப்பொழுதும் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் தனது பக்தர்களின் கருணைக்காக அர்ப்பணிப்புடன் இருக்கிறார். மிகவும் புனிதமான அமிர்தசரா என்ற புண்ணிய ஸ்தலம் உள்ளது. இது பார்க்கடலை போன்ற தெய்வீகமானது மற்றும் அனைத்து நோய்களையும் அளிக்கிறது. பாகவதர்கள் கூறினார்கள், கருணை பொக்கிஷமான பரமபுருஷ பகவான் அங்கு எப்போது தோன்றினார்? பிரபஞ்சத்தின் அதிபதி தோன்றினார். அந்த கதையை கூறுங்கள் ஐயா. ஸ்ரீ சத்குரு கூறினார், நீர்தான் இவை அனைத்திற்கும் ஆதாரம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். தாமரை இலையில் தானே பிறந்த இறைவன் அங்கே இருக்கிறார். அப்படியானால் எல்லா பிரபஞ்சங்களுக்கும் நானே காரணம் மற்றும் அடிப்படை. தன்னை தேடியும் தாமரையில் பிறந்தவரை காணவில்லை. பிரபஞ்சத்தின் அடிப்படையும் காரணமும் சுயமே. வேதங்களின் கருவறை அழிவு பெருங்கடலில் குடிகொண்டிருப்பதாக ஒரு கணம் நினைத்தான். அங்கே நித்திய பகவான் ஆமை வடிவில் தோன்றினார். அங்கும் இங்கும் அலைந்து அழிவு பெருங்கடலில் மகிழ்ந்தார். ஆமையை பார்த்த பிரம்மதேவர் புன்னகைத்து கொண்டே தன் குருவிடம் விசாரித்தார், குழந்தையே, தாம் யார் அந்த ஆரவாரத்தில் நடமாடுகிறீர்? ஸ்ரீ கூர்மம் கூறியது, நான் பிரபஞ்சத்தின் அடிப்படை. தாங்களும் அப்படித்தான். தாமரையில் பிறந்தவரே, நான் மட்டும் அனைத்தையும் என் முதுகில் தாங்குகிறேன். நான் முழு பிரபஞ்சத்தையும் செய்பவன். நான் தம்மை படைத்தவன். நான் பெரிய ஆமையே. எல்லா காரணங்களுக்கும் காரணமான என்னை தாம் அறிந்து கொள்வாயாக. பிரம்மதேவர் கூறினார், நானே நானே நான் முகனான என்னை பார். உங்களுக்கான அனைத்து பிரபஞ்சங்களுக்கும் நானே அடிப்படையும் காரணமும். கூர்மமூர்த்தி கூறினார், நான் விளையாட்டுத்தனமாக ஒரு ஆமையின் வடிவத்தை எடுத்துக்கொள்கிறேன். இப்போது நான் பிரபஞ்சத்தின் வடிவமாக இருக்கிறேன். 1000 கால்கள் கொண்ட 1000 தலை புருஷன். ஸ்ரீ சத்குரு கூறினார். இவ்வாறு கூறிவிட்டு ஆமையான ஸ்ரீஹரி விஸ்வரூப தரிசனம் எடுத்தார். 1000 விழிகளை உடைய தேவேந்திரன் அழிவு பெருங்கடலில் 1000 கால்களை உடைய இறைவனை கண்டான். உடனே பிரம்மதேவரே வற்றாத ஆமையை அடையாளம் கண்டு கொண்டார். அவர் வணங்கி தேவர்களின் நித்திய கடவுளை போற்றினார். பிரம்மதேவர் கூறினார், தாங்கள் அடிப்படை இருக்கையில் பின்புறம் மற்றும் பிரபஞ்சத்தின் காரணமாக இருக்கிறீர். அசல் ஆமை விஷ்ணு கடவுள். உங்களுக்கு வணக்கங்கள். நீங்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி முழு பிரபஞ்சத்திற்கும் காரணம். நான் தங்களை அறிவின் வடிவில் எப்போதும் உணர்வின் வடிவமாக அறிவேன். நான் வேதங்களின் வடிவம் மற்றும் அனைத்து அறிவின் தொடக்கம். அறிவால் பூரண உண்மையையும் அறிவால் முழுமையான உண்மையையும் புரிந்து கொள்ள முடியும். அறிவில்லாதவன் பூரண சத்தியத்தை அடைவதில்லை. கற்றவனுக்கு அறிவினால் என்ன பயன்? பிரம்மதேவரால் தோன்றும் அந்த அறிவு அறிவால் அறியப்படுகிறது. பகவான் விஷ்ணுவே அனைவரையும் கட்டுப்படுத்துபவரே, தயவு செய்து என்னுடைய இந்த சந்தேகத்தை போக்குங்கள். வேதங்களில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள உன்னத உண்மையான நான் தம்மை மட்டுமே அறிவேன். ஸ்ரீ கூர்மதேவர் கூறினார், இந்த அறிவால் அறியப்படுவதில்லை. வேறு எந்த சான்றுகளாலும் அறியப்படவில்லை. அந்த சுயமாக ஒளிரும் பிரம்மம் பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்ட உணர்வின் வடிவம். பரமபுருஷ பகவானின் பிரகாசத்தால் முப்பெரும் பிரபஞ்சங்களும் ஒளிர்கின்றன. தானே ஒளிரும் அறிவு விளக்கை வேறு எவரால் ஏற்றி வைப்பது எப்படி? சுயமல்லாத மற்ற பொருள்களில் பற்று கொள்வதிலிருந்து ஒருவன் தன் உணர்வை விலக்கிக் கொள்ள வேண்டும். அவன் தன் இயல்பை அறிவான். அவன் இல்லை என்று இருக்கிறான் என்றும் கூறப்படுகிறது. எனவே வேதங்கள் வேதங்களை என்று அறிந்த நித்திய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் ஒன்றே. அந்த வேதத்தால் அறியப்படுகிறது. அந்த வேதத்தால்
வேதாந்தத்தின் முடிவு. நீங்கள் ஒருவரே வேதங்களின் வடிவம். நான் வணங்கப்பட வேண்டிய பற்றாத பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு. விடுதலை தேடும் பிராமணர்களை பற்றிய எனது அறிவு தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது. தாம் ஒளியின் வடிவமாவீர். தமது மனைவி பேச்சின் வடிவம். பெயர் மற்றும் வடிவம் கொண்ட 3 உலகங்களும் அர்த்தமுள்ளவை. எனவே இப்போது தயை கூர்ந்து பேச்சு மற்றும் பொருள் ஆகிய இரண்டின் உலகத்தை ஒளிரச் செய்யுங்கள். என்னை அறிவின் அடிப்படையாகவும் பேச்சின் பொருளை விளக்குவதாகவும் அறிக. தாமரையில் பிறந்தவரை, தயை கூர்ந்து முழு பிரபஞ்சத்தையும் என் முதுகில் வைக்கவும். பிரபஞ்சத்தின் அடிப்படையின் வடிவத்தை நான் ஆமை வடிவத்தில் வைத்திருக்கிறேன். ஸ்ரீ சத்குரு கூறினார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு இவ்வாறு பேசி முடித்த பிறகு பிரபஞ்சத்தின் பாட்டனாரான பிரம்மதேவர் தோன்றினார். அசல் ஆமையின் பின்புறத்தில் அவர் முழு பிரபஞ்சத்தையும் உருவாக்கினார். இன்று வரை பரமபுருஷ பகவான் ஆமை 3 உலகங்களையும் சுமந்து செல்கிறார். எனவே அனைத்தும் தளர்வடையாமல் நன்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. அதே ஆமை பரமபுருஷ பகவான் சாலக்கிராம வடிவத்தை எடுத்தார். அவர் கருணையுடன் வெள்ளையர்களின் அரசருக்கு தனது பார்வையை வழங்கினார். ஸ்ரீ கூர்ம திருத்தல மகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.